வணக்கம். சென்னை புறநகர் பகுதியான சிங்கப்பெருமாள் கோவில் பகுதிகளில் ரயில்வே மேம்பால பணியானது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்னை திருச்சி மற்றும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை இருபுறங்களும் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு கடைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மேம்பால பணிக்காக வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் எடுக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீரானது 20 அடிக்கு மேல் தண்ணீர் பீச்சடிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் நனைந்தபடியே செல்கின்றனர். இருப்பினும் காட்டாங்குளத்தூர், மரமல் நகர், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பாலாற்று குடிநீர் ஆனது முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகுவார்கள் என எதிர்பார்க்கிறது. இந்த நிலையில் பீச்சடிக்கக்கூடிய தண்ணீரில் தேசிய நெடுஞ்சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் சென்னையில் இருந்து திருச்சி நோக்கி செல்லக்கூடிய வாகன போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கிறது. இதை உடனடியாக போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியானது ஈடுபட்டு வருகிறார். சிங்கப்பெருமாள் கோவில் அருகே பாலாற்று குழாய் உடைத்து ஏற்படும் தண்ணீர் பீச்சடிக்கும் காட்சி தற்பொழுது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.